Welcome back, students. So in the last session, we have seen the amphibia, and we saw that Seimuria is a connecting link between the amphibia and reptilia. So amphibiaவுக்கு reptiliaவுக்கு இதுக்கு முன்னாடி வந்து எப்படி நம்ம வந்து latimeria வந்து it's a connecting link between a fish and reptiles நம்ம சொன்னோமோ அதே மாதிரி Seimuria in the animal it's a connecting link between the amphibia and reptilia, but it is an extinct one. இது extinct ஆயிடுச்சு. And coming to the next one is the reptilia. So coming to the reptilia general characters or characteristic feature of reptiles அப்படின்னு பாத்தீங்கன்னா all reptiles have எல்லா reptilesக்கும் இது character பொருந்தும். It's a dry scaly skin because நம்ம fishes பார்த்தோம் it's completely lived in the water. And coming to the amphibians, so ஒரு வாட்டர்ல இருந்து இந்த அனிமல் வந்து கம்ப்ளீட்டா வெளியே வரல, பட் ஸ்டில் it is they have a both life like a water and on land. So ரெண்டு கேரக்டர் அந்த amphibianக்கு இருந்தது. So coming to the amphibian அப்புறம் நம்ம சொல்றது reptiles. So இந்த reptilesல வந்து it is totally different from a fish as well as amphibian. So ரெண்டுத்துலயுமே வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. அதுதான் நம்ம வந்து reptiles நம்ம சொல்றோம். அப்போ இந்த அனிமலுக்கு வாட்டர்ல இருக்குது, இது வந்து வாட்டர்ல இல்ல, பட் தே ஹாவ் டு ப்ரொடெக்ட் தியர் வாட்டர் கண்டென்ட். பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் அந்த ஆம்பிபியம் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்காக தே ஆர் ஹேவிங் லைக் அந்த ஸ்லைமி மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கு. பட் அதுவே வந்து ரெப்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து வாட்டர் கண்டென்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா இதுக்கு எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையா ரொம்ப திக் ஸ்கின்னா இருக்கணும். திக் ஸ்கின்னா இருந்ததுன்னா ஈஸியா வந்து வாட்டர் லாஸ் ஆகாது. அதுக்காக தான் வந்து ட்ரை அண்ட் ஸ்கேலி ஸ்கின். So help to prevent the water loss from the body in a dry environments. ரொம்ப dry condition அந்த மாதிரி டைம்ல வந்து water content ஈஸியா வந்து அதோட பாடியில இருந்து எவாபரேட் ஆகாது. அதுக்காக and there are terrestrial eggs. இப்போ நம்ம fishes பார்த்திருக்கோம், it's external fertilization and they both lay like male fishes and female fishes ரெண்டுமே வந்து வாட்டர்ல egg lay and they release sperms. And in case of frog அதே மாதிரி தான், frogல எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும்ன்றத லாஸ்ட் டைம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம் ஆம்பிபியன் கிளாஸ்ல. ஸோ அதுல ஒரு ஃபீமேல் ஃப்ராக் they just laid their eggs in the pond water. then அந்த egg வந்து செட்டில் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்பெர்ம்ஸ் அதை ஃபர்டிலைஸ் பண்ணுது. then it starts developing into and then adult ஆகும்போது லேண்டுக்கு வருது. பட் in case of terrestrial அப்படின்னு சொல்லும்போது it's totally different from the fish and amphibian. even though it's an ancestor for இது வந்து ஒரு reptiles amphibianல இருந்து இது வந்திருந்தாலும் but it's totally different from the amphibian. அதனால இது கம்ப்ளீட்டா வந்து இது வாட்டர் கிட்ட மேக்ஸிமம் போகாது எக்ஸப்ட் ஃபியூ அனிமல்ஸ் லைக் crocodile எல்லாமே வாட்டர்ல தான் இருக்கும். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதை தவிர இன்னும் சில அனிமல்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய ரெப்டைல்ஸ் வந்து வாட்டருக்கு போகாது. ஸோ தே ஜஸ்ட் லே தியர் எக்ஸ் ஆன் டெரஸ்ட்ரியல், அதனால லேண்ட்ல தான் ஆக்சுவலா எக் லே பண்ணும். ஃபர்ஸ்ட் அனிமல் டு டெவலப் amniotic eggs that did not need to be deposited in water. ஏன்னா ஃபிஷஸ் அண்ட் ஃப்ராக்ல நம்ம டெபாசிட் வாட்டர்ல அந்த எக் டெபாசிட் ஆகுறதுன்றது நம்ம பார்த்தோம். பட் இன் கேஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ரெப்டைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டெரஸ்ட்ரியல் தான் எக் லே பண்ணுது. அட் த சேம் டைம் தே ஆர் ஹேவிங் amniotic eggs. amniotic அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த கேரக்டர் பார்த்தது கிடையாது. பட் இதுல வந்து ஒரு ஷெல்லுக்குள்ள அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோ இருக்கும், அதுக்குள்ள ஆம்னியான் இருக்கும், ஆம்னியான்ல அது டெவலப் ஆகும். தட் இஸ் amniotic eggs. and they respire using lungs. நம்மள மாதிரி இதுவும் lungs யூஸ் பண்ணும். they doesn't use skin or they doesn't use gills. fish மாதிரி gills யூஸ் பண்ணாது. they develop a new character in the name of lungs. புதுசா அதுக்கு ஒரு ஆர்கன் வருது, அதுதான் lungs நம்ம சொல்லியிருக்கோம். but they are all internal fertilization. இது internal fertilization தான் கொடுக்குது. so most are egg laying and oviparous. egg laying பண்ணக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து oviparous அப்படின்னு தான் சொல்லுவோம். and coming to the next one is ectotherms. ectotherms அப்படின்னு பாத்தீங்கன்னா cannot internally regulate body temperature and cannot live in cold climates. so maximum reptiles பொதுவாகவே நம்ம சொல்லும் போது ஒரு கோல்ட் கிளைமேட் கோல்ட் டெம்பரேச்சர் அந்த மாதிரி டைம் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதால வாழ முடியாது. அட் த சேம் டைம் அதோட பாடி டெம்பரேச்சரை வந்து இன்டர்னலா மெயின்டைன் பண்ணாது. தட் இஸ் கால்ட் ectotherms. ecto means out, therm means temperature. so that is called ectotherms. இன்டர்னலா அதோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாதுன்றது அதை கொடுத்துருக்காங்க.
And behavior controls body temperature, that is swimming, burrowing, basking, etc. So but behavior வந்து அந்த body temperature control பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Like sometimes some animals went ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்மர் ஸ்லீப் அந்த மாதிரிலாம் போகும். ஏன்னா இதுலதான் நம்ம பார்த்துருக்கோம் ட்ரை அண்ட் ஸ்கின்னா இருக்கும், சிலது வந்து வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணும். சம்மர் ஸ்லீப்னா நல்லா ஒரு டீப் சாயில டிக் பண்ணிட்டு அந்த சாயிலுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா அவங்க மேல க்ளோஸ் பண்ணிப்பாங்க, லைக் சேரு இந்த மாதிரி ஏதாவது இந்த மட் இந்த மேல ஃபுல்லா பூசிட்டு அவங்க உள்ளே செட்டில் ஆயிடுவாங்க. பிகாஸ் அந்த டெம்பரேச்சர் ரொம்ப ஹார்ஷா இருக்கும், அந்த அதுக்காக அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்க. லைக் லிசார்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வேலை பண்ணும். வைல்ட் லிசார்ட்ஸ் காட்டுல இருக்கக்கூடிய இதெல்லாமே மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணும். அண்ட் க்ளோஸ் சர்க்குலேட் சிஸ்டம், ஹார்ட் பாத்தீங்கன்னா 2 atria and 1 or 2 ventricles. மேக்ஸிமம் இதுக்கு 3 chambers தான் இருக்கும் ஹார்ட்ல, பட் in few cases like crocodile they are having 4 chambers. And the next one, herpetology, that is a study of reptiles. Reptiles பத்தி நம்ம ஸ்டடி பண்ற அந்த ஃபீல்டுக்கு பேர் வந்து ஹெர்பட்டாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டடி the skull is a monochondric. What is a monochondric அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் we are having skull, then skull கட்டு the ribs and the vertebral column is followed by the skull. So skull க்கு அப்புறமா தான் அது ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. That region is called monochondric and fossae also present. They are having a cranial nerves பாத்தீங்கன்னா அதுக்கு நமக்கு frogsல பார்க்கும்போது they are having like 10 pairs of cranial nerves, but இங்க வந்து they are having 12 pairs of cranial nerves in reptiles. And metanephric kidney வந்து ஹையர் அனிமல்ஸ் நம்ம கிட்னின்னு சொல்லுவோம், பட் லோயர் அனிமல்ஸ் லைக் வெர்டிபிரேட்ஸ்லயே வந்து ஒரு மேமல்ஸ் மாதிரி இல்லாம ரொம்ப கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே நம்ம வந்து மெட்டானெஃப்ரிக் கிட்னி ஆர் மீசோனெஃப்ரிக் கிட்னி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். So they are having metanephric kidney. And some animals having some Jacobson organ and roof of mouth cavity. Mouth cavity na they are having that fluid which is filled in mouthல இருக்கும். It is used for they have contain many enzymes and proteins. So இதெல்லாமே அதுல rich source ஆ இருக்கும். They use for the metabolismக்காக யூஸ் ஆகும். And amniotes என்னன்னு பாத்தீங்கன்னா they are having extra embryonic membranes. So extra embryonic membranes சொல்லும்போது there are 4 types of extra embryonic membranes. One is the amnion, and the second one is the chorion, and the third one is the allantois, and the fourth one is the yolk sac. So இந்த மாதிரி ஒரு 4 extra embryonic membrane இருக்கும். இந்த extra embryonic membrane வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்பிரியோ டெவலப் ஆகும்போது எம்பிரியானிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே எம்பிரியோ ரிலேட்டட் தான். இந்த மெம்பரேன்ஸோட வேலை என்ன அப்படின்னா இந்த எம்பிரியோ டெவலப் ஆகும்போது இந்த எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன் லைக் ஆம்னியான், கோரியான், அல்லன்டாய்ஸ் அண்ட் யோக் சாக் இது எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனா பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால வந்து இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். அந்த ஃபீட்டஸ் அந்த எம்பிரியோ வந்து டெவலப் ஆகி அது கம்ப்ளீட் மெச்சூர்ட் ஆகி அது அந்த எக்ல இருந்து வெளியே வர்ற வரைக்குமே வந்து இந்த நாளுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த யோக் சாக்ல அந்த they giving nutrition to the developing embryo இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. and venom glands are modified salivary glands. so venom glands நம்ம சொல்லும்போது like just like that நம்ம phylum cylindratesல நம்ம பார்த்தோம் they are having like tenoblast அந்த மாதிரி செல்ஸ் எல்லாமே இருந்தது நம்ம சொல்லியிருந்தோம். எப்படி வந்து சிலிண்ட்ரேட்ஸ்க்கு அந்த ஸ்டிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக இருக்கும், அதே மாதிரி ரெப்டைல்ஸ்ல வரக்கூடிய ஸ்னேக்ஸ் நம்ம மேக்ஸிமம் நம்ம சொல்லலாம். ஸ்னேக்ஸ் நம்ம சொல்லும்போது வெனம் கிளாண்ட்ஸ் அப்படின்றது அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, வாட் இஸ் இந்த வெனம் கிளாண்ட்? இந்த வெனம் கிளாண்ட் என்ன அதுக்கு பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they contain the toxin. so அந்த வெனம் கிளாண்ட்ஸ் they secrete some toxin. அந்த டாக்ஸின் ஒரு பிரேவை வந்து கில் பண்றதா இருக்கலாம், பிரேவை வந்து எங்கேயான எஸ்கேப் ஆகும்போது அது வந்து ஈஸியா கில் பண்றதுக்காக இருக்கலாம், தென் இல்லைன்னா வந்து அதோட பிரிடேட்டர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அதை பைட் பண்றதுக்காக இருக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக இருக்கிறது இந்த வெனம் கிளாண்ட். மேக்ஸிமம் இந்த வெனம் கிளாண்ட்ஸ் இதுவும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் மெக்கானிசம். டிஃபென்ஸ்னா தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடியதை நம்ம டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்னேக் வந்து நம்மளை பார்த்து அது நம்மள வந்து பைட் பண்ணுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் ஸ்னேக்ஸ் நம்மளை பார்த்தா பயப்படும்.
நம்ம ஸ்னேக்கை பார்த்தா பயப்படுவோம், அதுதான் உண்மை. சோ ஏதாவது ஒரு இடத்துல நம்மளும் ஒரு ஸ்னேக்கும் வந்து மீட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன நினைக்கும்னா அவங்க எங்க நம்மள வந்து அவங்க வந்து கில் பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல அது ஓட ட்ரை பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அதுக்கு அது வந்து நம்ம கில் பண்ணுவோம் ஓட ட்ரை பண்ணுவோம். சோ இது ரெண்டு சிச்சுவேஷனும் வந்து சம்டைம்ஸ் ஒரு ஸ்னேக்கை நீங்க தெரியாம காலால மிதிக்கிறீங்க அப்படின்னும் போது இட் தாட் தட் இட் வாஸ் எனிமி. சோ அப்ப அதோட தாட் என்ன இருக்குன்னா அது எனிமி தான் வந்து நம்மள நம்மள கில் பண்றதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு தே ஜஸ்ட் அப்போ அந்த டிஃபென்ஸ்க்காக அது வந்து பைட் பண்ணும். அது நார்மல் ப்ராசஸ். எப்படி நமக்கு வந்து ஒரு கோவம் வருதோ நமக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி எல்லா அனிமல்ஸ்க்குமே தே ஹேவிங் எமோஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. பட் அந்த எமோஷன்ஸ் நமக்கு தாங்க மாட்டோம், அதுதான் அதோட டாக்ஸின். So venom glands are modified as a salivary glands நம்ம சொல்லியிருக்கோம். So most snakes venoms are mixture of neurotoxin and hemotoxin. One of the most important point. எதனாலன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஸ்னேக்கோட வெனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நியூரான்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஸ்னேக் பைட் பண்ணும்போது அந்த வெனம் உள்ள என்டர் ஆகுற அந்த டாக்ஸின் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் என்டர்ஸ் இன்டு தி நர்வஸ் சிஸ்டம். சோ ஒரு half an hourக்குள்ள ஒரு பர்சன் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா இறக்குறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் வெனம். பிகாஸ் ஒவ்வொரு பாய்சனஸ் ஸ்னேக்கும் நீங்க மேக்ஸிமம் ஸ்னேக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 80% ஸ்னேக் வந்து நான் பாய்சனஸ் தான். மீதி இருக்கக்கூடிய 20% மட்டும் தான் வந்து பாய்சனஸ் ஸ்னேக். ஸோ நம்ம எல்லா ஸ்னேக்குமே பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கோம், பட் நாட் அ ட்ரூ ஒன். 20% மட்டும் தான், மேக்ஸிமம் 20 to 25% மட்டும் தான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ். மீதி எல்லாமே வந்து நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ். ஹார்ம்ஃபுல் ஒண்ணுமே பண்ணாது. இன்கேஸ் அது பைட் பண்ற மாதிரி இருந்தாலுமே அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதனால வந்து பயப்படாமே இருக்கலாம் நம்ம. பட் யூ ஷுட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்னேக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு ஸ்னேக்குமே நமக்கு வந்து அதோட ஸ்பீஷிஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாம அந்த ஸ்னேக் பைட் பண்ணாலும் ஒண்ணுமே இல்லை நம்ம நினைக்கவும் முடியாது. So first of all அந்த டாக்ஸின் என்டர் ஆகும்போது நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் பண்ணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அதனால தான் நியூரோடாக்சின் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹீமோடாக்சின். ஹீமோடாக்சினா பிளட்டோட மிக்ஸ் ஆகும். ஸோ ஒரு ஸ்னேக் பைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பர்சன் சீக்கிரத்திலே வந்து அந்த டாக்ஸினால சாகுறாங்களோ இல்லையோ அவங்க பயத்தினாலே செத்துருவாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நல்ல பயம் இருக்குதான் செய்யும். பட் அந்த நேரத்துல வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த நம்ம பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணாம இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா பிளட் ப்ரெஷர்ல ஒரு சில டாக்ஸின்ஸ் வந்து பிளட்ல தான் அதிகமாகுது, பிளட்ல தான் வந்து அது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ்க்கு அந்த பிளட் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எந்த ஒரு நியூட்ரியன்ஸ் நீங்க எடுத்தாலுமே பிளட் மூலமா தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். எல்லா நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா எமிஷன் ஃபார்ம் ஆனாலுமே அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் தான். பட் அந்த ஹீமோடாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்ல என்டர் ஆனதுமே நம்ம அந்த ஒரு பதட்டத்துல அந்த ஒரு பயத்துல வி பிகம் ஆன்சைட்டி. நம்ம அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் தாறுமாறா இன்க்ரீஸ் ஆகும். அந்த நேரத்துல ரொம்ப அதிகமா ரொம்ப ஹை பீக்கு போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸினும் சேர்ந்து நம்ம பாடி ஃபுல்லா சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல அந்த பர்சனை வந்து காப்பாத்துறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் சம்டைம்ஸ் மேக்ஸிமம் வந்து ஸ்னேக்ஸ் அதோட ஃபுட்டை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் அதோட டங் ஆக்சுவலா வந்து நிறைய தடவை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்காது. டங்கை வந்து வெளியே நீட்டும், லைக் நாக்கை மட்டும் வந்து வெளியே நீட்டிட்டு போகும். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதோட பாடி டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்றதுக்காக அப்படின்னு நிறைய மித்ஸ் இருந்தது. பட் இட்ஸ் நாட் அ ட்ரூ ஒன். நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்த்ரோபாட்ஸ்ல ஒரு ஃபெரமோன் அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு இருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபெரமோன்ற கெமிக்கல் வந்து ஆப்போசிட் பார்ட்னரை அட்ராக்ட் பண்றதுக்காகவும் ஒரு கெமிக்கல் அட்ராக்டன்டாவும் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் இன்கேஸ் பக்கத்துல வந்து ஏதாவது ஒரு ராட் இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. அந்த ராட் ஒரு ஃபெரமோனை செக்ரேட் பண்ணும். ஸோ இன்கேஸ் ஒரு ஸ்னேக் வந்து ரொம்ப ஸ்டார்விங் கண்டிஷன் பசியில இருக்கு, அதுக்கு வந்து ஃபுட் வேணும். அந்த நேரத்துல வந்து நாக்கு நீட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாக்குல எப்படி வி ஆர் ஹேவிங் லைக் டேஸ்ட் பட்ஸ். நம்ம நாக்குல வந்து டேஸ்ட் பட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்வீட்னா அது ஒரு டேஸ்ட், பிட்டர் காட் பாகக்கான அது ஒரு டேஸ்ட், ஸ்பைசி ஐட்டம்னா அது ஒரு டேஸ்ட், உப்புனா அது ஒரு டேஸ்ட், எலுமிச்சு பழம்னா அது ஒரு டேஸ்ட். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேஸ்ட் நம்மளால கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த ஸ்னேக்கு வந்து நாக்குல தேர் ஹேவிங் சம் ரிசெப்டார்ஸ். அந்த ரிசெப்டார்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த நாக்கை ஃபுட் ரொம்ப நார்மலாவே நாக்கை நீட்டும் போது மத்த பக்கத்துல ஏதாவது அனிமல்ஸ் இருந்ததுன்னா அதோட ஃபெரமோன் அப்படின்றது வந்து காத்துல ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம சொல்லியிருந்தேன் ஃபெரமோன் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் சென்ட் மாதிரி, சென்ட் ஸ்மெல் மாதிரி தான். ஒரு சென்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஏர்ல டிஃபியூஷன் ஆகி எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து எந்த இடத்துக்கு நம்ம போனாலுமே அந்த சென்ட் ஸ்மெல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான்
இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபெரோமோனோட செக்ரீஷனால அந்த ஸ்னேக்கோட டங்ல அந்த ஃபெரோமோன் வரும். ஸோ அதுக்கு வந்து அது கிடைச்சதுமே அந்த ரிசப்டார் ரிசீவ் ஆனதுமே அதுக்கு தெரியும். பிகாஸ் அது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் சாப்பிட்ருக்கும், அதனால அதுக்கு தெரியும் அது வந்து ஒரு ரேட்டோட ஸ்மெல்லா இல்ல வந்து சம் அதர் அனிமல் வேற ஏதாவது அனிமல்ஸோட ஸ்மெல்லா அப்படின்றது எல்லாமே அதுக்கு கண்டிப்பா தெரியும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரி ஸ்மெல் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அது அனலைஸ் பண்றதுக்காக நெக்ஸ்ட் டைம் வந்து பிகாஸ் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அதுக்கு இன்னும் தெரியாது. ஸோ எந்த பக்கம் அந்த ஸ்மெல் வருதோ அந்த சைடு திரும்ப வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே போகும். லைக் அதை நாக்க வந்து சென்ஸ் பண்ணிட்டே போகும், நாக்க யூஸ் பண்ணி டங்கை யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணிட்டே போகும். இதுதான் வந்து அது ஃபுட் ஐடென்டிஃபை பண்றதுக்கான டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஹார்ட் ஸ்டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் அ ஹார்ட் டிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா some of the interesting facts about reptiles பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம எப்படி ஃப்ராக்ல ஆம்பிபியன் நம்ம சொல்லும்போது கார்பனிஃபரஸ் பீரியட் இஸ் த கோல்டன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார் ஆம்பிபியன். அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா they are having like the golden age of reptiles பாத்தீங்கன்னா Mesozoic era. So this particular period is called as a golden age of reptiles. இது எந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா it's nearly 65 million years ago. 65 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த பீரியட் இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்துல ரெப்டைல்ஸோட பாப்புலாரிட்டின்றதை தாண்டி அவங்களோட நம்பர்ஸ் அவங்களோட ஸ்பீஷிஸோட எல்லாமே ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு அந்த நேரத்துல. அண்ட் தே ஆர் பாய்க்லோதெர்மிக் அனிமல்ஸ். பாய்க்லோதெர்ம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்சிங் தியர் பாடி டெம்பரேச்சர். ஸோ தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அனிமல்ஸ். டெம்பரேச்சர் அனிமல்ஸ் சொல்லும்போது ரெண்டு விதமா நம்ம சொல்லுவோம். One is called poikilotherm and other is called as a homeotherms. Homeotherms யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா homeo means same, thermo means temperature. So homeothermsல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அதோட பாடியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை என்னைக்குமே சேஞ்ச் பண்ணவே பண்ணாது, ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இஸ் த ஹியூமன். ஹியூமன் இஸ் a very good example for the homeotherms animal. நம்ம பாடியில நம்ம டெம்பரேச்சர் என்னைக்குமே நம்ம சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். we have the constant body temperature. எப்போ அது சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபீவர் டைம்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பட் அதுக்காக வந்து சம்மர் டைம்லயும் இல்லைன்னா வந்து வின்டர் ரெய்னி சீசன்லயும் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது இல்லை குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்ஸ் அ மெக்கானிசம். அந்த அப்பயும் நம்ம ஹோமியோதர்ம்ஸா தான் இருப்போம். பட் அந்த இடத்துல என்ன விஷயம் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல நம்ம பாடி வந்து வெளியவே என்விரான்மெண்ட்ல சன்னோட டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம பாடி வந்து அதே அளவுக்கு கதகதப்பா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா we can't survive. அந்த என்விரான்மெண்ட்ல நம்மளால சர்வை பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணும் நம்ம பாடி பாத்தீங்கன்னா ஸ்வெட்டை ரிலீஸ் பண்ணும். ஸ்வெட்டை வந்து செக்ரேட் பண்ணி ஸ்வெட்டை ரிலீஸ் பண்றதுனால நம்ம பாடி வந்து கூல் டவுன் ஆகும். பட் டெம்பரேச்சர் சேம். ஸோ நோட் திஸ் ஒன், பாடியோட டெம்பரேச்சர் சேம், ஆனா வந்து நம்ம அந்த கூலிங்கை மட்டும் தான் கொஞ்சம் கொடுக்குது. அதனால நீங்க சம்மர் டைம்ல உங்க பாடி நீங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா சில்னஸா இருக்கும், அந்த டெம்பரேச்சர் சேமா தான் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் வின்டர் வெளியில ரொம்ப சில்னஸா இருக்கும். அதே வந்து இந்த ரெய்னி சீசன் சொல்லும்போது வின்டர் ரெய்னி சீசன் அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெளியே ரொம்ப சில்னஸா இருக்கும். நம்ம பாடி டெம்பரேச்சர் அதே மாதிரி சில்னஸா இருக்க முடியாது. ஸோ அதுக்காக இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த கதகதப்பா அந்த வார்மா வந்து பாடியை வச்சுக்கும். அதை அப்படி பண்றதுனால we can survive in this environment. அதனாலதான் வந்து we are called as a homeotherms. But poikilotherms பாத்தீங்கன்னா they can change their body temperature according to the environment. அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட டெம்பரேச்சரை மாத்திக்க முடியும். ஒரு சில்லான பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்கேஸ் ரொம்ப இல்ல லைட்டான சில் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல அது தகுந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர் கம்மி பண்ணிக்கும். ஒரு வார்மான பிளேஸ் அப்படின்னா அந்த நேரத்துல அதுக்கு அந்த டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி ரொம்பவே அதிகமாக்கிக்கும். அதுதான் அதோட டெம்பரேச்சர். அண்ட் தட்ஸ் வை they are called as a cold blooded and we called as a warm blooded. நம்மளோட நீங்க நார்மலாவே உங்களோட தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும், கையை வச்சு உங்களோட நெக் நீங்க தொட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வார்மா இருக்கும், கதகதப்பா இருக்கும், லைட்டா ஹீட்டா இருக்க மாதிரி. தட் இஸ் we are called as a warm blooded. நம்ம பிளட் வந்து வார்ம் பிளட்னுவாங்க, இவங்களோட பிளட் வந்து கோல்ட் பிளட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். And crocodiles அப்படின்றது we know that it's one of the reptiles, but they are having a 4-chambered heart. இது வந்து exceptional cases. மற்ற reptiles கம்பேர் பண்ணும்போது இது ஒரு exceptional character அப்படின்னு சொல்லலாம் crocodilesல. And study of lizards, எப்படி நம்ம study of reptiles நம்ம சொன்னோமோ அதே மாதிரி study of lizards is called as a saurology. Saurology is dealing with the study of lizards. And maximum இதுல வந்து respiration நம்ம வந்து lungs அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தாலும், but some reptiles
சில ரெப்டைல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே யூஸ் தியர் cloaca ஃபார் ரெஸ்பிரேஷன். அதனால cloacal respiration அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. cloaca is the place where the anus and rectum meets. இப்போ நம்மளோட பாடி நம்மளோட டைஜஸ்டம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மவுத் டு ஏனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஏனஸ் ரீஜனுக்கு முன்னாடி லார்ஜ் இன்டெஸ்டைன், தென் ரெக்டம் அண்ட் ஏனஸ், இதுதான் ஆக்சுவலா வந்து கம்ப்ளீட் பண்ணும் நம்மளோட டைஜஸ்டம்ல. பட் இன் கேஸ் ஆஃப் மேக்ஸிமம் இந்த குளோயக்கான்றது எந்த அனிமல்ஸ்க்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்ல தான் படிச்சிருப்போம். குளோயக்கான்றது வந்து பேர்ட்ஸ்ல வந்திருக்கும். பேர்ட்ஸ்ல எதுக்கு குளோயக்கான் ரீஜன் எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are having separate opening for the urinary passage and separate opening for the fecal excretion. So ரெண்டுக்குமே நமக்கு வந்து தனித்தனி ஓப்பனிங்ஸ் இருக்கு. பட் இன் கேஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ் லைக் birds and some like turtles இதுல பாத்தீங்கன்னா there doesn't have any separate opening for the urinary and separate opening for the waste material. அது ரெண்டுத்துக்குமே சேர்ந்து ஒரே சிங்கிள் ஓப்பனிங் மட்டும் இருக்கும், காமன் ஓப்பனிங். அந்த ஓப்பனிங் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்டு cloaca. அந்த ரீஜன் தான் நம்ம cloacaன்னு சொல்லுவோம். ஸோ சம் டர்ட்டில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த cloacaவை யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் பண்ணும். அதுவும் டீப் டைவர்ஸ்ல மேக்ஸிமம் போகும்போது. மற்ற நேரத்துல லங்ஸ் யூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் ரொம்ப டீப் இன்டெப்த் வாட்டர்ல அந்த மாதிரி எல்லாம் போகும்போது தே யூஸ் cloaca respiration. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா the poison gland in snake is a modified parotid gland. ஸோ parotid gland அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we are having humans நீங்க எடுத்துட்டா we are having 3 pairs of salivary gland, parotid and sublingual, submandible. ஸோ இந்த மாதிரி 3 pairs of salivary glands நம்ம கிட்ட இருக்கு. அதுல parotid அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த அப்பர் ஜாஸ் இருக்கும். இந்த அப்பர் ஜாவுக்கு பக்கத்துல, அதாவது தாடை நம்ம சொல்லுவோம் தமிழ்ல வந்து தாடை, கண்ணம்க்கு பக்கத்துல தாடைன்னு சொல்லுவாங்க. அந்த தாடை கிட்ட ஒரு கிளாண்ட் ஒண்ணு இருக்கும், அங்கேயும் சலைவா செக்ரேஷன் ஆகும். தட் இஸ் கால்டு parotid gland அப்படின்னும். சப்லிங்குவல்ன்றது நாக்கு கீழே, சப் மேண்டிபிள் அப்படின்றது தொண்டை கிட்ட. ஸோ இது இந்த மூணு நம்ம we are having 3 pairs of salivary glands in human. So இதுல நம்ம பார்க்கலாம். And these are the extraembryonic membranes of animal. ஒரு of an animal, ஒரு சிம்பிள் ஒரு எம்ப்ரியோ மட்டும் கொடுத்துருக்காங்க. see இத பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது எக்கோட ஷெல். this is outer covering of egg, ஒரு எக்கோட outer covering. and outer covering எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு எம்ப்ரியோ இருக்கு, ஒரு டெவலப் ஆகக்கூடிய எம்ப்ரியோ. you can see the how beautifully it formed. ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. it might be a reptile, கண்டிப்பா ரெப்டைலா தான் இருக்கும். see அதுக்கு ஐஸ் இருக்கு, 4 limbs இருக்கு and hind limbs இருக்கு. I think it just like ஒரு கெமிலியன் மாதிரி தெரியுது, இல்லைன்னா மேபி ஒரு லிசர்டா இருக்கலாம். பட் கெமிலியனுக்கு ஏன் இந்த கெமிலியன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெய்ல் ரீஜன் வந்து கெமிலியனுக்கு இந்த அளவுக்கு தான் நல்லா வந்து கம்ப்ளீட்டா ரொட்டேட் ஆகியிருக்கும், அதனால நான் சொல்றேன். பட் மேபி ஐ எம் நாட் ஷுர் அபவுட் திஸ். ஸோ கம்ப்ளீட் வெர்டிபிள் காலம் ரொம்பவே அழகா தெரியுது, கிளியரா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க. வெர்டிபிள் காலமோட அந்த லைனிங்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியரா இருக்கு. and this is the embryo. and இது வந்து leathery shell. ஒரு பேர்ட்ஸோட எக்குக்கும் ரெப்டைல்ஸோட எக்குக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்ட்ஸோட எக் லைக் ஹென்னை நீங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஹென்னோட எக் நீங்க பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கும், அந்த ஷெல் வந்து ஹார்டா இருக்கும். பட் அதுவே இன் கேஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு அனிமல் நம்ம சொல்ல லிசார்ட். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய லிசார்ட், வால் லிசார்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அதோட எக்கு வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சைஸ் சின்னதா தான் இருக்கும். பட் அது எக்கு நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி லெதர் மாதிரி இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும். நீங்க அப்படி ரொம்ப அழுத்தினீங்கன்னா உடஞ்சிரும். பட் அது வந்து லைட்டா நீங்க பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அமுங்கும். அது இஸ் கால்டு லெதரி ஷெல். இதோட ஷெல் வந்து ஹார்டா இருக்காது, லெதர் மாதிரி தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். Here you can see the chorion. டிக் பண்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ். and this is the allantois and yolk sac and amniotic fluid. so இதுல ஆக்சுவலா amniotic fluid கிடையாது. எந்த அனிமல்ஸ்க்கு amniotic fluid இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்விட்ரோ அனிமல்ஸ், சாரி விவிபாரஸ் அனிமலுக்கு தான் வந்து amniotic fluids இருக்கும். விவிபாரஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அனிமல் வந்து அதோட யங்கோன குட்டி குடுக்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதோட அந்த ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் இஸ் a very good example for that. ஹியூமனோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா so after fertilization the complete development and the babyயோட growth எல்லாமே வந்து taken care பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மதர் தான். so மதரோட பாடியில மதரோட ஃபீமேல் reproductive organல we are having like uterus. so அந்த uterus is an organ which can
which is used to developing for the developing embryo. அந்த கரு வந்து வளர்றதுக்கு நல்ல ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா யுட்ரஸ் தான். அப்ப அந்த யுட்ரஸ் அந்த பேபி வளரும் போது அந்த அந்த குழந்தைக்கான நியூட்ரியன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து கொடுக்கறது யாருன்னா மதர் தான். அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து ரெப்டைல்ஸ் ஆகலாம், இல்லைன்னா வந்து பேர்ட்ஸ் நம்ம சொன்னாலுமே வந்து ரெண்டுத்துக்குமே ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ஸ் இருக்காது. அதனாலதான் இதுல கொடுக்கல இவங்க. பட் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ஸ் ஹியூமன்ஸ் நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பனிக்குடம் சொல்லுவாங்க. ஈவன் உங்க ரிலேஷன்ஸ்லயோ இல்லைன்னா உங்க சிப்ளிங்ஸ் யாருக்காவது வந்து மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிக்குடம் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அடுத்த ஸ்டேஜ் வந்து குழந்தை வந்து பிறக்க போற ஸ்டேஜ் தான் வந்து அடுத்தது. ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட். ஸோ ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடை சுத்தி ஆம்னியோட்டிக் ஷெல் ஒன்று இருக்கும். ஷெல்னா ரொம்ப ஹார்டா இல்ல, ஒரு லேயர் மாதிரி ஆம்னியோட்டிக் லேயர் சொல்லலாம். ஸோ அண்ட் திஸ் இஸ் த கோரியான். அண்ட் கோரியான் இஸ் த பிளேஸ். கோரியான் வந்து பேஸ்மெண்டல் எக்ஸ்கிரீட் பண்ணும், அலன்டாய்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் யோக்சாக் இஸ் a place. யோக்சாக் இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இந்த கம்ப்ளீட் yellowish கலர்ல இருக்கு இல்லையா? see this is the structure of yolk sac. and இந்த yolk sac என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it nourishes the developing embryo. அந்த வளரக்கூடிய அந்த எம்ப்ரியோவுக்கு வந்து ஃபுட்டை கொடுக்கறது எல்லாமே இவங்க தான். இப்போ ஒரு ஹென் வந்து இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ல இருந்து 28 days வரைக்கும் எடுத்துக்கும். அதாவது அந்த முட்டையில இருந்து கோழி குஞ்சு உருவாகி வெளியே வர்றதுக்கான டைம் தான் இன்குபேஷன் பீரியட். அந்த இன்குபேஷன் பீரியட் ஒரு அனிமலுக்கும் மாறும். இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் த அனிமல்ஸ் எக்ஸப்ட் ஹியூமன்ஸ். அதே மாதிரி நீங்க கேங்க்ரூ சொன்னீங்கன்னா கேங்க்ரூக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்ல நீங்க வந்து ஒரு டாக் சொல்றீங்கன்னா டாக்ஸுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் வந்து அதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்றது மாறும். And coming to the yolk sac, so அந்த yolk sacல இருந்தா நியூட்ரியன்ஸ் அப்டெயின் பண்ணி இந்த எம்ப்ரியோ அப்படின்றது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். And next we will see the anapsida. So இதுதான் நம்ம சொன்ன ஐ ஆர்பிட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆர்பிட் இஸ் anapsida, skulls of reptiles. reptilesோட skulls எப்படிலாம் சொல்றாங்கன்னு பாருங்க. And the anapsida அந்த ஐ ஆர்பிட் பக்கத்துல temporal fenestra இருந்ததுன்னா that is called synapsida. ரெண்டும் சேர மாதிரி இருந்ததுன்னா diapsida means சிங்கிளா, ஐ மீன் இது ரெண்டுமே இது டயாப்சிடா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டை மீன்ஸ் டூ. டை மீன்ஸ் டூ. அண்ட் சினாப் அப்படின்னா சேர்றதுன்னு அர்த்தம். சினாப்ஸ் அப்படின்னா சேர்றது. அண்ட் இதுல வந்து டை அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேஸ் தான் வந்து டயாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு இருக்கிறதுனால இது வந்து டயாப்சிடா அப்படின்னு சொல்றோம். பட் இன் கேஸ் ஆஃப் சினாப்சிடா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி ஒரு பெரிய இது மாதிரி ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் கால்ட் சினாப்சிடா. அதை வச்சுதான் நம்ம ரெண்டு தான் நம்ம பிரிச்சிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த ஸ்கல்ஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ். இதான் வந்து நம்ம சொன்ன ஸ்கல் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் and this is the poison apparatus of a snake. So snake நம்ம சொல்லும்போது இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Here you can see is a poisonous snake and நமக்கு இருக்கிற மாதிரி nostrils இருக்கு, and then pit organ is there, it's an extra organ. And here you can see the venom duct and this is a venom gland. Venom gland அப்படின்றது நம்ம சொல்லினா it's a parotid gland. Parotid gland ஓட modification தான் venom gland. See the structure of the venom gland. பாத்தீங்கன்னா லைக் ஒரு சின்னதா ஒரு பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. wait a minute. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆக்சுவலா வெனம் கிளாண்ட். அந்த லைட் ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் வந்து வெனம் கிளாண்ட். அந்த வெனம் கிளாண்ட் இந்த இடத்துல இருந்தா வந்து வெனம் அப்படின்ற செக்ரீஷன் ஆகுது. வெனம் செக்ரேட் ஆனது இப்ப எப்படி நம்ம டைஜஸ்டம் நம்ம சொல்லும் போது டக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்பாட்டிக் டக்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், இல்லைன்னா வந்து பான்கிரியாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பான்கிரியாட்டிக் டக்ட் அப்படின்னா பான்கிரியாஸ்ல இருந்து அந்த டியூப் ஒன்று வரும். ஸோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த செக்ரீஷனான என்சைம்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வர்றதுக்காக இருக்கிறது தான் அந்த டக்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வெனம் அப்படின்றது வெளியே வர்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வழிதான் வந்து வெனம் டக்ட். இந்த டக்ட் தான் இதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹியர் யூ கேன் see the fangs. ஸோ பாம்புக்கு வந்து மேக்சிமம் இந்த ரெண்டு பல்லு நம்ம பார்த்திருப்போம். இந்த ரெண்டு பல்லுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து பெரிய ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. தட் இஸ் த பிளேஸ் வேர் the toxins, அதோட பாய்சன் அப்படின்றது வந்து வெளியே வரும்.
இப்போ ஒரு பர்சனே இந்த ஸ்னேக் வந்து பைட் பண்ணுதுன்னா அப்படின்னா இந்த 2 ஃபேங்கை வச்சு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கின்ல இன்செர்ட் பண்ணும். இன்செர்ட் பண்ணும்போது இப்போ இது வழியா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பாய்சன் அப்படின்றது என்டர் ஆகும். பாய்சன் அப்படின்றது வெனம் டக்ட் மூலமா வெளியே வந்து இந்த ஃபேங் மூலமா அந்த பர்சனோட ஸ்கின்ல என்டர் ஆகி அது பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணும் அந்த பர்சன் மேல இல்லைன்னா ஒரு அனிமல் மேல. அதனாலதான் ஒரு ஸ்னேக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாய்சனஸ் ஸ்னேக்கை வந்து கேட்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்கன்னா தி ஜஸ்ட் டீஃபேங் இட். இந்த ஃபேங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடைச்சிருவாங்க. ஸோ உடைச்சாங்கன்னா பிகாஸ் ஏன்னா இந்த ஃபேங்ஸ் மூலமா தான் அது வந்து இன்ஜெக்ட் பண்ணுது பாய்சனை. அதாவது உடைச்சிட்டாங்கன்னா அது இன்ஜெக்ட் பண்ண முடியாது. And this is the glottis, and we are also having this glottis region. Okay, students. So herewith I have stopped this session, and here I have also enclosed the assignments for you. Please complete that also. And one more thing, revision கொடுங்க கம்ப்ளீட்டா. அப்பதான் வந்து next class continue பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். We'll see in the next session, students. Thank you.